ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். பரம ஏழை கூட பணக்காரராக மாற முடியும். செல்வம், பொருள், பணம் இது எல்லாமே தானாக சேரும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருக பக்தர்களுக்கு முருகன் சம்பந்தமான எந்த ஒரு விரதம் விசேஷம் வந்திருந்தாலும் அதை அவங்க திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானே அவதரித்த ஒரு அற்புதமான தினம்தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். அதாவது ஒரு வருஷமும் வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரத்துல நாம முருகப்பெருமானை வணங்குவோம். அதுதான் வைகாசி விசாக திருவிழா. நிறைய கோவில்கள்ல நிறைய ஊர்ல இந்த வைகாசி விசாகம் 10 நாள் உற்சவத்தோட ரொம்ப கோலாகலமா நடக்கும். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்வதற்கு முருகப்பெருமானை வணங்கலாமாம். அப்படிப்பட்ட கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரிச்ச தினம்தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு நெடுங்கால தவம் இருந்து சூரபத்மன் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்குறார். எனக்கு தாயோட கருவுல உருவாகாத அதே மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சக்தி மூலயமா தான் மரணம் ஏற்படணும், அப்படிப்பட்ட வரம் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் அந்த வரத்தையும் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த வரம் வாங்கின சூரபத்மன் தேவர்களை பயங்கரமா துன்புறுத்துறாரு. அந்த துன்புறுத்தல் தாங்காம தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. அப்ப சிவபெருமானோட கோபத்தால நெற்றிக்கிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய 6 தாமரை மலர்கள் மீது 6 குழந்தைகளா உருவெடுக்குது. அந்த 6 குழந்தைகளையும் வளர்ப்பதற்கான பொறுப்பை 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட சிவபெருமான் ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறமா பார்வதி தேவி தன்னோட சக்தி மூலயமா அந்த 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து 12 திருக்கரங்களும் 6 திருமுகமும் கொண்ட முருகப்பெருமானை உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த ஒரு வைகாசி விசாகத்தன்னைக்கு நடந்திருக்கு. கெடுதல்களை நீக்கி நன்மைகளை உருவாக்கக்கூடிய, தீயவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். அதனால தான் முருகப்பெருமானை நீங்க மற்ற தினங்கள்ல விரதங்களை வழிபடுறதை விட வைகாசி விசாகத்தன்னைக்கு அவர் அவதரித்த தினத்துல வணங்கும் போது நாம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் நம்மை சுற்றியும் நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தீமைகளும் விலகி ஓடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட வைகாசி விசாகம் ஒரு சில வருஷங்கள்ல பௌர்ணமியோட சேர்ந்து வரும். ஒரு சில வருஷங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒரு நாளும் பௌர்ணமி திதி ஒரு நாளும் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷத்துலயும் விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:31 ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை மதியம் 2:18 வரைக்கும் இருக்கு. அதாவது சனிக்கிழமை வைகாசி விசாகம் மதியம் 2:15 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா பௌர்ணமி அப்படி இல்லை. பௌர்ணமி மே 30 சனிக்கிழமை மதியம் 12:55 ஆரம்பித்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:45 வரைக்கும் இருக்கு. இப்ப வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய விசாகம் சனிக்கிழமை முடியுது. சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை முடியுது. விசாகம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நாம சனிக்கிழமை தான் வைகாசி விசாகத்தை கொண்டாடணும். சனிக்கிழமை காலையில 9 to 10:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. மதியம் 1:30 to 3 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. முருகப்பெருமானை வழிபடுவதற்கான சரியான உகந்த நல்ல நேரம் காலையில 7:30 to 8:30. அதை விட்டீங்கன்னா மதியம் 12 to 1 மணி. இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கலாம். நீங்கள் எந்த நேரத்தில் வழிபட்டாலும் சரி, அந்த நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேரை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பரிகாரம் இருக்கு இல்லையா, இது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். வைகாசி விசாகம் மாதிரியான நாட்களில் நாம் பொருளாதாரத்தை முன்னேற செய்வதற்காகவும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்காகவும் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமான கூடுதல் பலன்களை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகார பொருள் தான் இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர். இந்த வேருடைய பெயர் குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி. ஆனா குப்பையில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு குப்பை மேனி வேருக்கு இருக்கு. நம்ம சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகும்போது காலி மனையிடங்கள்ல நம்ம உதாசீனப்படுத்தி கண்டுக்காம இருக்கக்கூடிய அந்த ஒரு குப்பை மேனி வேர் இருக்குல்ல, இது அற்புதமான ஒரு தன ஆகர்ஷண மூலிகை. தன ஆகர்ஷண மூலிகைனா ஒன்றும் இல்லை, எல்லா விதமான செல்வங்கள், பொருளாதாரங்கள், செல்வ செழிப்பு இது எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த ஒரு குப்பை மேனி வேர். இதை நிறைய பேர் மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்துவாங்க. மருத்துவம் மட்டும் இல்லை,
பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளும் இந்த ஒரு குப்பை மேனி வேர் தான். அப்படிப்பட்ட குப்பை மேனி வேற முடிஞ்சா சனிக்கிழமை காலையில, அப்படின்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை, உங்க வீடு பக்கத்துல குப்பை மேனி வேர் எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டு அந்த குப்பை மேனிய வேரோட அந்த செடியை பிடுங்கி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அது மூலயமா சாபங்களோ பாவங்களோ வந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குப்பை மேனி வேற செடியோட பிடுங்கி எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா நகம் படாம அந்த குப்பை மேனி செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டு வேற மட்டும் மஞ்சள் கலந்த தண்ணீர், அதாவது மஞ்சள் நீர் இருக்கு இல்லையா, அதை கழுவி சுத்தப்படுத்திக்கணும். அதாவது தோஷங்களும் பாவங்களும் இருந்தால் அதை அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் கலக்கும்போது அது நிவர்த்தி ஆகிடும். இதை ஏன் பண்ணுறோன்னா, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு செடியை நம்மளோட சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக நம்ம வேரோட பிடுங்கி எடுக்கும்போது சாபம் தோஷம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரி, மஞ்சள் கலந்த தண்ணீரில் அதை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமான் பாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு குப்பை மேனி வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை அந்த தீபத்துக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சிடணும். வச்சுட்டு, முருகப்பெருமானே, நீங்கள் அவதரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வைகாசி விசாகத்தன்னைக்கு நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு வேறு பரிகாரம் மூலயமா, இந்த குப்பை மேனி வேறு மூலயமா எங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணும், என் கணவருடைய என் மனைவியோட வருமானம் அதிகரிக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலை அமையணும், குடும்பத்தில் யாருக்காவது கிரகதோஷ பாதிப்புகள் இருந்தால் அதெல்லாம் படிப்படியாக குறையணும்னு சொல்லி எல்லா விதமான கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு அந்த வேரை பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும். குறைந்தது அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் அந்த வேர் பூஜை அறையில் முருகப்பெருமான் பாதத்தில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த வேர் என்ன பண்ணுங்கன்னா, கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர், அதாவது அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதோட 4 மூலைகள்லையும் எப்படி பத்திரிகைக்கு மஞ்சள் தடவுவோமோ அதே மாதிரி அந்த வெள்ளை காகிதத்தோட 4 மூலைகள்லையும் மஞ்சள் தடவி அந்த வேரை வைத்து, முடிஞ்சா அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம், அது ₹1 இருந்தால் இன்னும் விசேஷம், இந்த இரண்டையும் அந்த வெள்ளை பேப்பரில் வச்சு மடித்து இதை உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே தான் வைக்கணும், பீரோ லாக்கரில் வைக்கணும், பூஜையில் வைக்கணும் கிடையாது. உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ உங்களோட வண்டி வாகனங்களை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை வைக்கிறதால தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கணவர் சம்பளம் வாங்குறாரு, ஆனால் அந்த சம்பளம் முழுமையாக வீடு வர மாட்டேங்குது, இல்லை உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு தடைபட்டுட்டே போகுது, வரக்கூடிய சம்பளம் இல்லை கொடுத்த கடன் திரும்பி வரமாட்டேங்குது. இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த வேரை மட்டும் செஞ்சு வச்சுட்டா பணம் தானாக வந்துருமா அப்படிங்கிற கேள்வி வரும். இதுக்கான அர்த்தம் அது கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உழைப்புக்கேற்ற ஊதியம் வீடு வராமல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் இந்த வேர் உடைச்சிடும். சிறிய சிறிய எதிர்பாராத செலவுகள், வீண் செலவுகள் குறைக்கப்படும். அப்படி குறைக்கப்பட்டாலே கையில் காசு அதிகமாகும், சேமிப்பு அதிகமாகும், கடன் தானாவே குறையும். தெய்வீக நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அது வீண் போகாது. இன்னைக்கு இல்லைனாவது என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் உங்களை தேடி வரும். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பழைய வேரை எடுத்து அப்படியே தண்ணியில் விட்டுட்டு புதிதாக குப்பை மேனி வேரை எடுத்து தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. இதோட ஆரம்பம் இந்த ஒரு வைகாசி விசாகத்தனைக்கு நடக்கட்டும். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.